विश्वामित्र प्रियदन रामा राम राम जय राजा रामा राम राम जय सीता ராமா. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சி நடக்க போகிறது. அதனால் ஆபத்தா அப்படின்னு எந்த விதமான ஒரு மன அழுத்தத்துக்கு போக வேணாம். முதல்ல சொல்லிக்கிறது அதுதான். சனி வக்ர பெயர்ச்சி அடைஞ்சிட்டு போகட்டும். சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறது அப்படின்றது இயல்பு தான். வருஷத்துக்கு 4 மாதங்கள் அவரோட குணாதிசயங்கள் மாறுறது விதி. அதை யாராலையும் மாற்றி அமைக்கவே முடியாது. அப்படி சனி பகவான் வக்ர பெயர்ச்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும்? பாதகம் வந்தே தீருமா? அப்படி பாதகம் வந்தால் அந்த பாதகத்தில் இருந்து நாம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் வாயு புத்திரனையே சனீஸ்வரன் அடையணும் அப்படின்னு நினச்சி ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்கும் போது, நீங்கள் என்னுடைய சிரத்தில் ஏறி உட்காந்துக்கோங்க, அதாவது என்னுடைய தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, வேற எந்த இடத்துல உங்களை நான் உட்கார அனுமதிச்சாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் கொஞ்சம் குறைவாக கொடுத்தா மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் உங்களை சிறப்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய தலைக்கு மேலே உட்காந்துக்கோங்க அப்படின்னு வாயு புத்திரன் சொன்னதால் 7.5 ஆண்டு ஆஞ்சநேயரை பிடிச்சே ஆகணும் அப்படின்றது தான் விதி. 7.5 வினாடி கூட வாயு புத்திரனோட தலை மேலே சனீஸ்வர பகவானால் உட்கார முடியாமல் இறங்கிட்டாரு. இறங்கின உடனேயே ஆஞ்சநேயர் அவர்கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாரு. ராம நாமத்தை யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் யாராக வேணாலும் இருக்கட்டும், யாரெல்லாம் பாராயணம் செய்கிறாங்களோ அவர்களின் மேல் உங்களுடைய தாக்கமும் உங்களுடைய பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பாதகமும் குறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சாதகமான வரத்தை பெற்றுவிட்டார் அப்படின்னு இதிகாசத்திலேயே இருக்குது. ஆகையால் அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு சென்று கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் நவகிரகம் இருந்தே தீரும். அந்த நவகிரகத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. கருப்பு துணியில் எல்லை வச்சு துணியை மடித்து அந்த துணியோட முனையில் திரியாக அதை பயன்படுத்தி சனி பகவானை நினச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். சொல்லும் போது மனசுக்குள்ள ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுக்கு வேற மாதிரி வாழ்க்கை மாறியே தீரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அன்பர்களே. இரவில் தூங்கும்போது உறக்கமே வராது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அந்த நிலையில தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிலை மாறும். படுத்தா உங்களுக்கு உறக்கம் தன்னால் வரும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். முக்கியமாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தே தீருவீங்க. இது மறுக்கவே முடியாத உண்மை. ஜூன் 19 இருந்து வரக்கூடிய 4 மாதத்தில் தொலைதூர பயணம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டே தீரும். அப்படி அந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் போது எந்த ஒரு வாகனத்தையும் தானாக நீங்களே இயக்காமல் பேருந்துலேயும் ரயில்லையும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக பாருங்க. அது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம். மீறி நீங்களே தான் உங்களுடைய வாகனத்தை இயக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வக்ர பெயர்ச்சி காலத்தில். ஏன்னா சனி பகவான் சறுக்குமா சாக்கு அப்படின்னு பார்த்து கொண்டிருப்பவர். என்னதான் ஆஞ்சநேயர் நமக்கு சாதகமாக மிகப்பெரிய வரத்தையே வரப்பிரசாதமாக வாங்கி வச்சிருந்தாலும் நாம் கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால் யார் நினச்சாலுமே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தடுக்கவே முடியாது அப்படின்றது விதி தானே. நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அப்படின்றத மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 2வது விஷயம், மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தே தீரும். அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை,
வேற எந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கனாலும் மனஸ்தாபம் ஏற்பட்டுடும். ஆகையால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இப்போ எனக்கு நேரம் இல்லை, நேரம் வரும்போது நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஒரு தருணத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கிட்டே வர பாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம் இது மட்டும்தான் அவருக்கு தெரியும். இதை தாண்டி தப்பு அப்படின்னா தப்பு தான், அது யாராக இருந்தாலுமே சரி. சரின்னா அவரை பொறுத்த வரைக்கும் சரிதான். அவர் ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்பேற்பட்ட சக்தி வந்தாலும் தடுக்கவே முடியாது. ஆனால் தண்டனையை குறைக்க முடியும். அந்த சக்தி தான் வாயு புத்திரனின் சக்தி. ஆகையால் அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றும் போது உங்களுடைய மனசுக்குள்ள ராம நாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே ஏற்றுங்க. வரக்கூடிய இன்னல்கள் நிச்சயமாக உங்களை விட்டு தள்ளி போகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். விருச்சிக ராசி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும். 7.5 சனியில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை பட்டு மறு ஜென்மம் மறுபிறவி எடுத்து தான் இன்னைக்கு இந்த நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த பதிவு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயங்களை உங்களுக்கு அவர் தான் முதல்ல பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது தான் குரு பகவான், ராகு, கேது இவங்க எல்லாருமே. சனி பகவான் கிட்ட நீங்கள் போய் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அன்பர்களே. ஆனால் எல்லாருமே சனி பகவானை பார்த்தா 100 அடி தள்ளி போயிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் நம்மளை ஏதாவது தண்டிச்சிருவாரோ, அவருடைய பார்வையால் நமக்கு வரக்கூடிய நல்லது நடக்காமையே போயிடுமோ, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே சனி பகவானை பற்றி ஒரு தப்பான சிந்தனை ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் தான். நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் சனி பகவான் கிடையாது, உங்களுடைய பூர்வ ஜென்ம பலன் தான் சொல்லணும். நீங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணீங்களோ அதற்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் அன்பர்களே இந்த ஜென்மத்தில் பிறவியே எடுத்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு கடன் பாக்கி இருக்குது, அதை இந்த ஜென்மத்தில் சரி கட்டணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நம்ம எல்லாருமே ஜனிச்சு இருக்கோம். ஆனால் இந்த கலியுகத்தில் இதுக்கு மேலேயும் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சமே 9 கிரகங்களுமே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஏன் பார்க்கணும், இந்த விஷயம் ஏன் உங்களுடைய செவிகளுக்கு வந்து விழணும், இதை நீங்கள் கேட்கணும். வரக்கூடிய சனிக்கிழமையில் இருந்து நீங்கள் ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும் அப்படின்றது விதி. அதை யாராலையுமே மாற்ற முடியாது. பிரம்மன் உங்களுடைய தலைவிதியை எப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம், 2-3 கிறுக்கல்கள் கூட கிறுக்கி இருக்கலாம். அதை எல்லாமே மாற்றக்கூடியது உங்களின் மதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு இறைவனே சொல்லும் போது ஏன் உங்களால் அதை செய்ய முடியாது? உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இன்னும் குறையவே இல்லை அன்பர்களே. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அது அத்தனையுமே மாறக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்ற 2024ஆம் குரோதி வருடம் அப்படின்னே சொல்லணும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனிமே வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. பட்ட கஷ்டமெல்லாம் போதும்பா, இனிமேலும் கஷ்டப்பட உடம்புல சக்தியும் இல்லை, மனசில் தெம்பும் இல்லை. அப்படிப்பட்ட நீங்கள் இனிமே ஜெயிக்க மட்டுமே தான் போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் இந்த ஆண்டு. மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருங்க. சனி பகவானால் உங்களுக்கு எந்தவித பாதகமுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட. ஜெயம் உண்டாகட்டும். சந்தோஷமாக இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.